கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளுடைய சிந்தனை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இங்கு இந்த வசனம் அழகான ஒரு சிந்தனையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்ன சிந்தனை என்றால், அநேக மக்கள் தவறு செய்கிறதை அதை நியாயப்படுத்துவார்கள். அது அநேக மக்கள் மத்தியிலே நாம் பார்க்க முடியும். நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும், வெளிச்சத்தை இருள் என்றும் இருளை வெளிச்சம் என்றும், கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. மனிதர்கள் லஞ்சம் வாங்குவது அது நியாயப்படுத்துவார்கள். குடிப்பது, வெறிப்பது, சூதாட்டம் செய்வது, விபச்சாரம் செய்வது, லஞ்சம் பெறுவது, இதெல்லாம் அவர்களுக்கு இது பாவம் அல்ல. இதைவிட பெரிய பாவம் கொலை செய்வதும், இது இப்படிப்பட்ட உயிரை எடுப்பதும் தான் பாவம் என்று, இதெல்லாம் பாவமே கிடையாது என்று நியாயப்படுத்தி வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறி செல்ல வேண்டும் என்று குறுக்கு வழியை கடைபிடித்து பணம் சம்பாதித்து ஏகபோக சுகபோக வாழ்க்கை வாழ்கிற மக்களை காண முடியும். அதனாலதான் இவர்கள் ஒரு நாளைக்கு ஐயோ ஐயோ என்றால் நிச்சயமாக இவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதுதான் பொருள். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் பார்வை 5:20வது வசனத்திலே, இப்படிப்பட்ட கொடுமை செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்களால் நியாயப்படுத்துவது தவறு. அவர் ஒரு நாளைக்கு தண்டனை அனுபவிப்பது, பெற்றுக்கொள்வது உறுதி. இதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதுதான் பொருள். அதுதான் உண்மை. ஆனால் இந்த உலகத்திலே வசிக்கிற நாமும் நீங்களும் எப்போதுமே தவறு என்றால் தவறு, வெளிச்சம் என்றால் வெளிச்சம், இருள் என்றால் இருள், குற்றம் என்றால் குற்றம்தான், அப்படி என்று வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராய் நடத்துவோம். அதுதான் கடவுள் நம் மீது பிரியப்படுவார், நம்மை நேசிப்பார், அன்பு செலுத்துவார், ஆசீர்வதிப்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென்.